ஹாய், ஐம் ராஜலட்சுமி ஹசன். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஒரு புக்கில் படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கில் படிக்கும்போது சில விஷயம் நான் படிக்கும்போது எனக்கு நானே கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தேன். அப்போ நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம்ல லைஃப்பில், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி சில விஷயம் நமக்கு நடந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்தை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி ஐம் டாக்கிங் அபவுட் ட்ரீம். வை ட்ரீம் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா குட்டி 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 குட்டியாக ட்ரீம்ஸ் நிறையா இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது எதுவுமே ஒரு ப்ராப்பராக நம்மக்கிட்ட நம்ம அதை எழுதியோ எதுவும் பண்ணி வச்சுக்க மாட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம அந்த படம்லாம் பார்த்துருப்போம். படத்தில் ஹீரோஸ்லாம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்டிருப்போம், அம்மா எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடு, அப்பா எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுன்னு கேட்டிருப்போம். அதெல்லாம் என்ன பண்ணுவோம், காலப்போக்கில் அப்படியே அதெல்லாம் மறந்துச்சு, ஸ்ட்ரெஸ் எங்கேருந்து மறந்துடும். ட்ரீம்ஸில் 2 வகை. ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது, இன்னொன்று எமோஷனல் ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எமோஷனல் ட்ரீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப உங்களோட டீப் மைண்டில் நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அது உங்களுக்கு நடந்துடும். ஆனால் நிறைய பேர் இதையே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இந்த கடவுளுக்கு மனசே இல்லையா கொஞ்சம் கூட, எனக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்துருக்காரு, நானும் எவ்வளோ ப்ராப்ளம் தான் சமாளிக்கிறது அப்படின்ட்டு கண்டா மேனிக்கு அவங்க கடவுளை திட்டுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனக்கு நல்லது தான் ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு இருக்கும். பட் அவங்க பார்வை நெகட்டிவாக இருக்கிறதுனால விஷயம் எல்லாமே நெகட்டிவாக நடக்குது அப்படிங்கிறத அவங்க யோசிப்பாங்க. இதுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ட்ரீம்ஸை நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உயிர் கொடுங்க. உயிர் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உயிர் கொடுக்கறது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நோட்டில் எழுதுங்க. ஒரு நோட்டில் எழுதுங்க. இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படித்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டிக் நோட் மாதிரி ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் உங்களோட ட்ரீம் என்னன்னு எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ட்ரீமையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க. எழுதி ஸ்டிக் நோட்டாக இருந்ததுன்னா இட் வில் பி வெரி கம்ஃபர்டபுள். ஸோ தட் நீங்கள் அதை ஒட்டி வச்சுக்கலாம் எங்கேயுமே எழுதணும். அந்த மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் காலையில் எழுந்துக்கும் போதும் நைட்டு தூங்கும் போதும் அதை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லவ் மேரேஜ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் நம்ம டிசைட் பண்ணுறோம், இதில் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம், நம்ம ரொம்ப டிசைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், காலை எழுந்தோடனையும் ஃபோன் போயிடும், நைட் தூங்கும் போதும் ஃபோன் பண்ணிவிடுவோம். ஸோ கான்ஷியஸ்லி ஆர் சப்கான்ஷியஸ்லி வில் பி ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் தட். அப்போ இது என்ன ஆகும்னா, நோயங்கி அறநோயங்கி கடைசி நம்ம அவங்க தான் கல்யாணம் பண்ணியிருப்போம். நிறைய பேரை கேட்டிங்கன்னா அவங்களாம் சொல்லுவாங்க, ஏன் நான் லவ் பண்ணேன், நான் 10 வருஷம் லவ் பண்ணேன், 5 வருஷம் லவ் பண்ணேன். தீஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தி ஹேபிட் தட் விச் தே கல்டிவேட்டட் தெம்செல்ஃப். ஒரு பீரியடில் என்ன ஆகும்னா, நம்மளால் ஃபோன் பேசாமல் இருக்க முடியாது, இல்லை அவங்க இல்லாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதே தான் இதுலேயும் நீங்கள் அந்த ஸ்டிக் நோட்டை நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கார் வேணும், எனக்கு ஒரு ஹோண்டா சிட்டி கார் வேணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை எழுதி ஓட்டிட்டீங்க, ஹோண்டா சிட்டி இது நீங்கள் ஒட்டிட்டீங்க, இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நோயிங்களா அன்னோயிங்களே நம்மளோட பிரெயின், ஹியூமன் பிரெயின் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிப்போம் அந்த விஷயத்தை. விஷுவலைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையும் இந்த புக்கில் சொல்கிறாங்க. விஷுவலைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இந்த விஷயம் நீங்கள் நீங்கள் ஒரு ஷோரூம் போகிறீங்க, நீங்கள் போய் கார் பார்க்குறீங்க, கார் உங்களுக்கு பிடிச்சிருது, நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு வரீங்க, உங்கள் அம்மா அப்பா பார்க்குறாங்க, உங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தையும் நினைங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட மைண்டில் 2 வகை இருக்குது. ஒன்று கான்ஷியஸ், இன்னொன்று சப்கான்ஷியஸ். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. நீங்கள் என்ன டியூன் பண்ணுறீங்களோ அதை அது உண்மைன்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்பிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணும்போது எது விஷுவல் எது உண்மைன்னு எது ஒரிஜினல் நடக்குதுங்கிறது தெரியாது இல்லையா. ஸோ இதை அது உண்மை நினச்சிட்டு அது உங்களுக்கு சப்கான்ஷியஸ்லி இது எல்லாத்தையும் உங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு முன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மென்டலி நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க, வி ஆர் ஒர்த் ஃபார் தட் ஹோண்டா சிட்டி அண்ட் வி ஆர் டிசர்வ் டு கெட் தட் கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மென்டலி யூ வில் பி ப்ரிப்பேர்ட். ஸோ இது என்ன ஆகும், சப்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸ்குள்ளே வரும். கான்ஷியஸ் மைண்டில் இதெல்லாம் நடக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் ட்ரீமை எழுதுறதுல ஆரம்பிக்குது. ஸோ எழுதி உங்கள் கண்ணு முன்னாடி அந்த ட்ரீமை வைங்க அண்ட் மேஜிக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வில் ஹேப்பன். We'll see you in the next video with a superb concept. And உங்களுக்கு ஏதாவது வீடியோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் இந்த கமெண்ட்டில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.